பாலமுருகன் அவர்களுக்கு விழா கமிட்டி தரவங்க பொன்னாடை வைக்கப்படுகிறார்கள். பொன்னாடை பற்றி புகழாரம் சூட்டிய கிராம மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே எங்கார மனமார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவத்தை சக்தியோடு சக்தியில் ஆழ்ந்தோடு நாதத்தில் இருந்ததோடு விந்தில சதா சுமந்தி சதா சிவத்தில் மகேஸ்வரி மகேஸ்வரன் ருத்ரனோடு ருத்ரனில் சோன்றி விசிறிவில்லும் பிரம்மதத்தை அரசம் சகாயசம் சிவதசம் குறிப்பிசம் சொல்லக்கூடிய 4 வகை யோனிகளும் 7 வகை தோற்றங்களான மனிதர் தவிர விலங்கு நீர்விடும் ஊரோட பரப்பட தாவரம் சொல்லக்கூடிய 7 வகை தோற்றமும் 84 லட்ச சிவராஜிகளையும் படைக்கப்பட்ட எந்தெந்த பிறவாண்டு அல்லாஹ் பெற்றுக் கொண்டு 1064 இதற்கு சொந்தக்காரி என்ற கலைவாணி அப்பற்பட்ட தாயையும் நேராக என்பாட்டில் எம்பெருமான் மகா விஷ்ணுவை என்பதற்காக திருப்பாடல் கடல் சென்று பாச்சம்பரமும் வாமனம் நரசிம்மன் பலராமன் பரசுராமன் ராமன் கிருஷ்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதநாயகம் என்பாட்டம் எம்பெருமான் பெருமாள் அப்பற்பட்ட பெருமாள் அல்லாஹ் பெற்றுக் கொண்டு 14 சிவங்களுக்கும் அதிபதியாக விடக்கூடிய மாற்றம் அவரையும் நேராக சிவனை என்பதற்காக கைலாயம் என்று அந்த சிவனை கண்டு அன்னை ஆதிபரா சக்தியையும் துளுக்கு நேராக இப்பொழுது ஒரு சேர்ந்தே நானும் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது மீறி தங்கினேன் என்றால் இரண்டு சிறக்கப்பட்டது 1800 துக்கமாக வெடித்துவிடும் தவறு ஆகியவை கழகமெங்கே 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 என்று வந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் அள்ளவும் வழிபடவும் அன்னி வைக்கிற பிறந்த தொல்லைக்கும் மகாத்தீரமும் அழக்குமதியோ மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் விளையாறை கைதுதோம் என்ற அலட்சியமாக கழகம் கிடைக்கும். ஆனால் விளையாறை எப்படி நாம் கை தொடலாம் என்று பார்த்தால் Yeah.
வெண்மதியும் கடகப்பால் ஓடி இறைத்து உடவியர் உயரம் ரசாரன் குகுமணலும் பணியும் அம்மா என்பதற்கு வாழவிடம் பச்சை பசன்றக்கூடிய புல்வெளிகளும் அந்த புள்ளின் மீது விளையக்கூடிய பனித்துளிகளும் இங்கே பூத்து குழுங்கக்கூடிய பூக்களும் அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய நறுமணங்களும் எனக்கு தான் வாழத்தை என்று வாழக்கூடிய உயிரும் எனக்குத்தான் ஆட தெரியும் என்றதுடைய தோகையை விரித்து ஆடக்கூடிய மகிழையும் பார்த்தால் அந்த இடத்தின் வறுமையை நாம் எப்படி வர்ணிக்கலாம் என்ற ஒரு அவா ஏற்படுகிறது என்று வாழ்ந்தால் நானும் உங்கள் ஊழவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குளிங்கிட கண்டைகள் பயின்றவள் நீ ராகம் பாடிட காடும் சேர்ந்திட கற்று தந்தவள் நீ நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் நம்மை சேர்க்க வேண்டும் கண்மணி போகும் பட்டு நாளும் பாவை உன்னை சேரும் மன்னன் இன்னும் கூட வெள்ளையே நடி காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்ற நானே நெஞ்சோடு நெஞ்சும்
சந்தனத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலையில் பொன் மஞ்சள் இளவோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காட்டில் போனதோ வெறும் மாயமானதோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா ஆராரோ பாடினாலும் ஆகாது ஆராதம்மா என்னோட தாய் தந்த பாடமியம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை தேடல் செய்த வேளை சிறகுகள் உடைந்ததே
இப்படியெல்லாம் நாம் அறிவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட இருக்கிற அளவு கை தட்டுங்க. உங்களுக்காண்டி தான் பாடிக்கிறேன். ஏற்கனவே மீனா வீட்டுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆக கண்மணப்பு கண்ணோட்டம் கால்மணப்பு செல்லாமை எண்மணப்பு துணையமன்றத்தில் வளர்ப்பு கேட்டார் அண்ணன்ற வளர்ப்பு என்பதற்கான ஒரு இடத்தை வாழ்வு இப்படியெல்லாம் நாம் மதித்துக் கொண்டிருந்தார்கள். விநாயகம் திரேதாயுகம் தாபரயுகம் கடியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான யுகங்கள் விளைகிறது. 4 வகையான யுகங்கள் விளக்கி இருந்தாலும் திரேதாசத்தில் நடந்த சிதபுரம் ஹரிச்சந்திர புராணத்தில் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் வகையான காதல். திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம். ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் வகையான காதல். தாபரயுகத்தில் நடந்த மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் வகையான காதல். தற்பொழுது நடக்கக்கூடியது கலியுகம் கலியுகத்தில் வந்திருக்கும் பள்ளிக்கும் எதிர் வகையான காதல் என்று கேள்விப்பட்டினாகவே அதுமான இந்த இடத்தை வார்த்தை இன்னும் நாம் அறிந்த பிறகு சந்திப்பவரை சந்திக்கலாம் என்று பார்த்தால் என்னாதமே இல்லை
சிறுமிகள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கமாக இடத்தின் பெருமைகளை இப்படிதான் மரணித்துக் கொண்டு இருந்தாலும் இடமை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடமாக கண்களுக்கு தோன்றுகிறது என்றால் இடத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். ஏதும் சத்தங்கள் எமது செவிகளுக்கு ஏதும் கேட்குமா? ஆளோடும் சோ ஆளோடும் சோ ஆளோடும் சோ சோ என்ற ஒரு அழகான சத்தம் பேதையால் உண்மையால் சகோதரையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 ஆயிரம் இஞ்சு மனிதருக்கு இந்த வெண்மணியின் விளையாடப்பட்டது இவ்வளவு சிறப்பாக இருக்க காரணம் என்னுடைய யார் என்று வார்த்தால் என்னுடைய வார்த்தை எவ்வளவு ஆளா எனும் அவருடைய ஆனந்த கண்ணீரால் இருந்து தோன்றப்பட்டவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் அமிர்தவள்ளி ஏற்கனவே முருகப்பெருமான திருமணம் செய்து கொண்டார் என்று இருக்கக்கூடிய சுந்தரவள்ளி மிகவும் சுதந்திரமாக அழிந்து கொண்டிருக்கின்றாராகவே அந்த வீணாகப்பட்டவள் ஒரு உதிர்ப்புள்ளதாக இந்த இடத்தின் பெருமையை எப்படி நாம் வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் படிக்க சொல்லுவோம் ஆக இருவாயிரம் இடத்தின் பெருமைகளை சில்லென்று மொத்த சிறுநெறிஞ்சி காட்டை பார்த்தார். செல்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே ஐயா அவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்ற இழந்த வணக்கமாக இடத்தின் உரிமைகள் நாம் இப்படியெல்லாம் மதித்துக் கொண்டிருந்தாலும் தோன்றின் பொருள் ஒன்று கேட்கிறது ஒன்றனை தோன்றாமை நன்று என்று சொன்னார்கள் பிறந்தகை இந்த உலகத்தில் தோன்றுவதில்லை நம் பிறந்ததால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை ஏற்பட்டது அல்லது ஊருக்காவது எதுவும் நல்லது ஏற்பட்டதா இல்லை நமது வீட்டுக்காவது ஏதாவது நல்லது ஏற்பட்டதா என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும்
என்ற ஒரு வாழ்க்கை உண்டு. எப்படி வாழ்ந்தால் என்ன என்பது ஒரு வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார் அன்பையா உயர்ந்தது கர்மவீரர் காமராஜர், ஏழை பங்காளர், படிக்காதவரை. அது போலவே திருவள்ளுவர் திருக்குறளை நமக்காக கொடுத்தார். காரணம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே ஜாதி மதம் இனமொழி எவையுமே பார்க்காமல் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இன்று யாராவது அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறோமா அப்படின்னா கிடையாது. நமக்காக 1947 ஆண்டு ஆகஸ்ட் 17 இரவு சரியாக 12 மணிக்கு நமக்காக ரத்தத்தை உயிரை கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அது போலவே திருவள்ளுவராகப்பட்டவர் நமக்காக திருக்குறளையும் கொடுத்து விட்டு சென்றார். அவர்களுடைய உலகில் நாம் பிறந்த ஆளும் கூட ஏன்னா உதவி செய்யாவிட்டால் பிறருக்கு உபத்திரியம் செய்யாமல் வாழ்வதே சிறந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த இடத்தை பார்த்து நாம் மீண்டும் வர்ணித்த பிறகு சந்திப்பவரை சந்திக்கலாம் என்று வார்த்தா. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உங்கள் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளை அடிப்பதும் ஏ மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதும் ஏ உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ மார்பிலும் தேர்விலும் சுமந்து வளர்க்கிறாள் என்றால் இதற்காக தன்னுடைய மகன் ஒரு கவிஞன், ஒரு புலவன், ஒரு பாடகன், ஒரு மருத்துவன் என்று மற்றவர்களை போற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறாள். ஆனால் அந்த குழந்தைப்பட்டது பிறந்து வளர்ந்து கல்வி காணல் பெற்று தனக்கென்று நிலை தேடி அந்த மனைவிக்கென்று 2-3 பிள்ளைகளை பெற்று நாம் உண்டு, நம்மளை கொண்டு கட்டிய மனைவி உண்டு என்று பெற்ற தாயை கவனிக்காமல் போனால் 7 ஜென்மம் எடுத்தால் மோட்சம் கிடைக்காது என்ற ஒரு காரணத்தால் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் தன்மொழி சான்றோரை கேட்ட தாய் என்பதற்கு அந்த இடத்தில் தாயின் பாடலை ஒரு வாரதாக பாடியவர்கள் சந்திப்பவரை சந்திக்கலாம் என்று வாழ்ந்தார்.
நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா மழையை என்ன போகக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயலாமையே மண்ணில் என்ன போகக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயலாமையே அன்னை சொன்ன வார்த்தையோடு நினைவில் வந்தது அன்னை என்ற வழியை உருவம் வந்தது எங்கே அப்பா நீ சுமந்த பிள்ளை இரவொழிந்த பிள்ளை வாழ வைத்த தெய்வம் என்று பாடம் செய்வதே உலகிலே உன்மகன் இல்லாத நீரோ வாழ வைத்த தெய்வம் என்று பாடம் கேட்டதேரோ உலகிலே உன்மகன் இல்லாத நீரோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து போக வேண்டுமே வாழ வாழ மகனே என்று பார்க்க வேண்டுமே எங்கே அப்பா நீ சுமந்த பிள்ளை இரவொழிந்த பிள்ளை என் கண்களும் எண்ணங்களும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னையோராலயம் அன்னையோராலயம் அம்மா ஆக வருகின்றார் வணக்காமலர் என்று பார்க்கக்கூடிய அன்பு உள்ளவர்களுக்கு நெஞ்சாரமாக நன்றி என்று எழுத வணக்கம் சுந்தரமே தரும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிலே முதா இந்த உலகிலே மதா அம்மரமே குந்தரே வரும் கவி முழுக்க தரம்பி என்பதே வரும் பிடி முழக்கி வரும் இவ்வளவுக்கும் எங்கு சந்தசாரை கேட்டவங்க தரம்பி தரும்பு பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிலே மதா ஏமுதான் எதற்காக வந்தார் என்பதை அவர் வந்த உடனே சற்று விசாரணை செய்வோம் நாராயண என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை என்ற கேள்வி என்று நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை பகுத்தறிவு பிறந்ததிலா கேள்விக கேட்பதினானே பகுத்தறிவு பிறந்ததிலா கேள்விக கேட்பதினானே உரிமைகளை பெறுவதிலா உரிமைகள் பெறுவதினாலே உரிமைகளை பெறுவதிலா உணர்ச்சிகள் உள்ளதனாலே என்ற கேள்வி என்று கேட்காமல் வார்த்தை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை காலகாலத்துக்கு இப்படி உழைச்சி இருக்க இந்த கன்னித்தீவு மண்ணுக்கு வேண்டியது என்னதான்